கடந்த ஆட்சி காலத்திலயும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் பார்த்தோம். அவரு ஐயா எப்படியாவது எங்க மண்ணுக்கு தண்ணி கொடுங்க பார்க்கலாம்னு ஒரு வார்த்தை சொன்னார். நேரில் நான் போனோம், எல்லாமே வந்தாங்க. அதன் பிறகு அவரு ஆட்சி போயிடுச்சு. இப்ப இருக்கிற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை நேரில் நான் சந்திச்சேன். அப்பயும் இங்க மேடையில் உள்ள அத்தனை தலைவர்கள் வந்தாங்க, எங்க கூட எம்எல்ஏ எல்லாம் வந்தாங்க. ஐயா எங்க மக்களுக்கு எப்படியாவது கொஞ்சம் தண்ணி கொடுங்க ஐயா. அவர்கிட்ட போய் நான் கெஞ்சினேன். அவர் வாயிலையும் என்ன வந்தது பார்க்கலாம். இன்னும் எவ்வளவு காலமாயா நீங்க என்ன கெஞ்ச வைப்பீங்க? கையெழுத்து போடுற அதிகாரத்தை கொடுங்க. என்னால ஒரே நாள்ல கையெழுத்து போட்டு 6 மாதத்துல இந்த திட்டத்தை என்னால நிறைவேற்ற முடியும். 2 கட்சிக்கும் மனசு வரல. இந்த திட்டம் நிறைவேறுதுன்னா நீங்க நல்லா வந்துடுவீங்க. உங்க பீரோல கொஞ்சம் பணம் அப்பப்போ இருக்கும். உங்களை திட்டம் என்ன? அவங்களை அடிமையா வச்சிருக்கணும், பிச்சைக்காரனா வச்சிருக்கணும், குடியாரனா வச்சிருக்கணும், அகதிகளா வச்சிருக்கணும். உங்களை முன்னேற்ற கூடாதுன்னு தான் இந்த திட்டத்தை நிறைவேற்ற மாற்றுறாங்க.